இந்த நோன்பின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வெகுமதி என்ன தெரியுமா? உள்ளம் தூய்மையாகுவது. இரவையில தூங்குற நேரத்திலே நான் இன்றைக்கு நாளைக்கு நோன்பு பிடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தூங்குறாரு, சஹருக்கு எழும்புறாரு, சாப்பிடுறாரு, நோன்பு நியத்தோட தூங்குறாரு. இப்போ அன்றைக்கு நோன்பு நியத்தோடு இருக்கக்கூடியவர் அவருடைய உள்ளம் முழுமையாக அல்லாஹுடைய அச்சம் நிறைந்து காணப்படும். அன்றைக்கு நீங்கள் பாருங்கள், இந்த நோன்பாளிகள் வளமையை விட சோர்ந்து போயிருப்பாங்க. அவருடைய எண்ணமெல்லாம் எங்கே இருக்கும்? அல்லாஹுவை பற்றிய எண்ணமாகத்தான் இருக்கும். டைமுக்கு துஹா தொழுவார், குர்ஆன் கிடைக்கிற நேரத்தில் குர்ஆன் ஓதுவார், 5 நேரங்களும் ஜமாத்தோட தொலை பார்ப்பாரு, இன்னும் எத்தனையோ அமல்கள் செய்யலும் அத்தனை அமல்களையும் செய்ய பார்ப்பார். இப்போ உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதும் பக்குவப்படுத்துவதும் அல்லாஹ்வின் பக்கம் அவனை இணைக்கக்கூடியதுமாக இந்த ரமலான் இருந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த ரமலானை இவ்வாறான வழிகளில் விளங்கிக் கொள்கின்ற பொழுது ரமலானுடைய உண்மையான நோக்கத்தை நாம் என்ன செஞ்சு கொள்ளலாம்? புரிந்து கொள்ள முடிகிறது.